ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து A-level ICT பாடத்திண்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூனிட் 2024 ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2024 ஆண்டு பேப்பரில் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும் 13 புள்ளிகளை பெறக்கூடிய கேள்விகள் வந்திருக்கு. அப்போ 13 புள்ளிகளை இலகுவாக நீங்கள் எடுக்கக்கூடியது எப்படிங்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா பேப்பர்லேயுமே இதுகள் வருது. உங்களுக்குள்ள ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு மேலதிகமான எக்ஸ்பிளனேஷன்ஸ்களை தாரேன். முதலாவது கேள்வி வந்து 15வது MCQ கேள்வி வந்திருந்துச்சு. அதாவது செயல் கட்டுப்பாட்டு தொகுதியை பற்றி, அதாவது PCB ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கை பற்றி உங்களுக்கு 3 கூற்றுக்கள் தந்திருக்கிறாங்க. இதில் எந்த கூற்றுக்கள் சரியான கூற்றுக்கள்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை செய்யணுமா இருந்தால் நீங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ PCBங்கிறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்களை செயல்படுத்துகிற நேரம் அந்த ப்ராசஸ்கட தரவுகளை நிர்வகிக்கிறதுக்காக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குற ஒரு தரவு கட்டமைப்புக்கு பேர் தான் PCB. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் ரன் பண்ணப்படுற நேரமும் தனித்தனியான PCBகளை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கும். அதே நேரம் ஒரு ப்ராசஸ் முடிவுக்கு வர நேரம் அந்த PCBகளை கணனிலிருந்து நீக்கும். ஸோ இப்போ இதுதான் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னு சொல்லுவோம். இது ஒரு தரவு கட்டமைப்பு. ஸோ இப்போ நாங்கள் முதலாவது கூற்றை பார்த்தோமா இருந்தால் அது ஒரு முறைவழியாக்கம் பற்றிய தகவல்களை முகாமிப்பதற்காக பணி செயல் முறைமையினால் பயன்படுத்தப்படும் ஒரு தரவு கட்டமைப்பாகும். சரி, அப்ப இந்த கூற்று ஒரு சரியான கூற்று. PCB அதுக்காகத்தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குது. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சொல்றாங்க அது ஒரு செய்நிரலின் தொகுப்பின் போது உருவாக்கப்படும்ங்கிறாங்க. அதாவது நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் கம்பைல்டேஷன் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு சோர்ஸ் கோடை நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் கோடாக மாற்றுறது தான் கம்பைல்டேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ கம்பைல்டேஷன் டைமில் தான் PCB உருவாக்கப்படும்னு இல்லை. PCB எப்போ உருவாக்கப்படும்னா ஒவ்வொரு ப்ராசஸ்களும் புதிதாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுற நேரம் கட்டாயமாக அதுக்கான PCBகளை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கும். அப்ப இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா Bங்கிற கூற்று ஒரு பிழையான கூற்று. Cங்கிற கூற்று எடுத்தீங்களா இருந்தா இதுல சொல்றாங்க 2 PCBகளின் ப்ரோக்ராம் கவுண்டர். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ PCBங்கிறது நான் சொன்ன ஒரு தரவு கட்டமைப்பு. இந்த தரவு கட்டமைப்பில் ஒரு ப்ராசஸ் சம்பந்தமான தரவுகளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நிறைய விடயங்களை பயன்படுத்தும். ஸோ அதில் ஒரு விடயம் தான் PIDன்னு சொல்லுவோம், ப்ராசஸ் ஐடின்னு சொல்லுவோம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விடயம் தான் PC ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் உருவாக்கப்படுற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது என்னன்னா, ஒரு ப்ராசஸ், இப்போ நாங்கள் இது ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோமா இருந்தால் இது ஒரு ப்ராசஸாக இருந்தால் ஸோ இந்த ப்ராசஸில் பகுதிகள் இருக்கும். இந்த பகுதிகள் ரன் பண்ணப்படுற நேரம் ஒவ்வொரு பகுதிகளாகத்தான் செயல்படுத்தப்படும். அப்போ இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதிகளும் வந்து நினைவகத்தில் ஒரு குறிப்பிட்ட முகவரியில் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செயல்படுத்தினதுக்கு பிறகு அடுத்ததாக செயல்படுத்த வேண்டிய பகுதி நினைவகத்தில் எந்த முகவரியில் இருக்குங்கிறத குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது. இது ஒரு ரெஜிஸ்டர் மெமரி. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் அடுத்ததாக அந்த ப்ராசஸில் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய பகுதி எந்த நினைவக முகவரியில் இருக்குங்கிறதுங்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நிர்வகிக்கும். ஸோ இப்போ இவங்க சொல்கிறாங்க இதில் 2 PCBகளின் ப்ரோக்ராம் கவுண்டர் பெருமானங்கள் சமனாக இருக்கலாமா. ஸோ உண்மைக்கே அப்போ இல்லை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரே மெமரி, இப்போ உங்களோட கம்ப்யூட்டரோட ஒரே மெமரி அட்ரஸில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு மெமரி அட்ரஸ் இதாக இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விடயங்கள் வந்து 2 PCBகளும் இதே அட்ரஸை பயன்படுத்தலாமாங்கிறது தான் கேள்வி. பட் உங்களுக்கு நார்மலாக தெரியும் ஒரேடியாக இதை யூஸ் பண்ண இயலாது. பட் உங்களுக்கு தெரியும் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் இருக்குது. அப்போ ஸ்வாப்பிங் கன்செப்டை யூஸ் பண்ணுற நேரம் ஆல்ரெடி இருந்த ஒரு குறிப்பிட்ட மெமரி அட்ரஸை வந்து வேறொரு ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணலாம், அது செயல்படுத்தி முடியறதுக்கு முன்னவே. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா இருந்தால்
இந்த இது வந்து ஒரு சரியான கூற்று. அப்ப பிசிபிகள்ல ப்ரோக்ராம் கவுண்டர்கள் வந்து 2 பிசிபிகளோட ப்ரோக்ராம் கவுண்டர் ஒன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரொம்ப குறைவு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நாங்க முடிவெடுக்கலாது. அப்படி இருக்கலாம். ஸோ இதுக்கு தான் மெமரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும். அதை தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த இது வந்து விளங்கி இருக்கும். ஸோ இப்போ பிசிபியோட ஒரு முக்கியமான தரவு தான் ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது. ஸோ அப்போ இது சார் இந்த கேள்வி ஏயும் சியும் சரியான விடைகளாக கருதப்படுது. பட் இருந்தாலும் நீங்க விளங்கி இருக்கணும், இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா அதாவது 2 ப்ராசஸ்களுக்கு ஒரே பிஐடி இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா இருக்கவே முடியாது. இப்ப நீங்க ஓபன் பண்ற ஒவ்வொரு ப்ராசஸ்களுக்குமே பிஐடிகள் டிஃபரெண்டா இருக்கும். நான் இப்படி சொல்றேன்னா, ஒருத்தர் வேர்ட் ஒருக்க ரன் பண்றாரு, ஸோ அதுக்கு ஒரு பிஐடி கொடுக்கப்படும். அது ரன் ஆகிட்டு இருக்கிற நேரமே இன்னொரு வேர்டும் திருப்பி ரன் பண்ணினாரா இருந்தா அதுக்கான பிஐடியும் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஸோ அப்ப பிஐடிகள் வந்து எப்பயுமே ஒவ்வொரு ப்ராசஸ்களுக்கும் தனித்துவமானதா இருக்கணும். இன்னொரு முக்கியமான டீடைல் இருக்கும் இதுல ஸ்டேட் நிலை. ஸோ நிலைங்கிறது என்னதுன்னா, ரன்னிங்ல இருக்கா, பிளாக்ல இருக்கா, சஸ்பெண்ட்ல இருக்கா. ஸோ ஒரு ப்ராசஸ் எந்த நிலையில இருக்கிறதுங்கிறது நிர்வகிக்கிறதுக்காக பிசிபியில் ஸ்டேட்டுங்கிற ஒரு கட்டமைப்பு பயன்படுத்தப்படும். ஸோ இன்னொரு முக்கியமானது மெமரி. ஸோ மெமரி உங்களுக்கு தெரியும், இந்த மெமரிங்கிறது நிறைய பேர் பிசிபியோட மெமரி தான் நீங்க மெமரி மேனேஜ்மெண்ட்ல பேஜ் டேபிள்னு படிப்பீங்க. ஸோ அப்போ பேஜ் டேபிள் கட்டாயமா பிசிபியோட ஒரு பகுதி தான். ஸோ இந்த பிசிபி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்கா கிளியரா விளங்கியிருந்தீங்களா இருந்தா அதுல கேட்குற எந்த ஒரு கேள்வியையுமே நீங்க செயல்படுத்திக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ்களை தாரேன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி. அதாவது அமரா ஒரு பல்பயனர் கணனி முறைமையை தொடங்குகிறார். ஸோ அப்போ ஒரு மல்டி டாஸ்க் கம்ப்யூட்டர் அமராவால் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ அது தொடக்கப்பட்ட பின், அது தொடங்கினதுக்கு பிறகு சாமா அக்கணனிக்கு ஒரு முனையத்திலிருந்து புகுபகுதியை செய்து, அதாவது ஒரு டெர்மினல் மூலமா லாகின் செய்து வலை மேலோடியை ஆரம்பிக்கிறார். அதாவது பிரவுசரை ஸ்டார்ட் பண்றாவாம். சிறிது நேரத்துக்கு பின் சாமா தனது பைத்தன் செய்நிரலில் பணியாற்றுவதற்காக உரை பதிப்பாக்கியையும் டெக்ஸ்ட் எடிட்டரையும் ஆரம்பிக்கிறாவாம். அப்போ ஒரே நேரத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரௌசரை ரன் பண்ணா அதுக்கு பிறகு டெக்ஸ்ட் எடிட்டர் ரன் பண்றா பைத்தன்ல வேலை செய்யறதுக்காக. ஸோ அதன் பின்னர் ராணியும் இன்னொரு நபர் ராணியும் இக்கணனிக்கு வேறொரு முனையத்திலிருந்து புகுபகுதி செய்து, அதாவது லாகின் செய்து வலை மேலோடியை ஆரம்பிக்கிறார். அப்ப அவ ஒர்க் பண்றதுக்கு அவ வேறொரு ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்றான். அப்ப கிட்டத்தட்ட 3 ப்ராசஸ்கள் ரன் ஆகுது கணனியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு. ஸோ அப்ப இது எந்த இயல்தகு நிறைவேற்ற தொடரிகள் ஆகும்னு கேட்கிறாங்க. ஸோ அப்ப இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பின்னால எந்த ஆர்டர்ல இது செயல்படுத்தப்படுதுங்கிறது தான் கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கணனியை ஸ்டார்ட் பண்ற நேரம், அப்ப முதலாவது சொல்றாங்க கணனி வந்து துவக்கப்படுதுன்ட்டு. கணனி துவக்கப்படுற நேரம் முதலாவது ஸ்டார்ட் ஆகிறது வந்து BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ROM மெமரின்னு சொல்லுவோம். ROM என்ன செய்யும்னா கணனிட ஸ்டார்ட் அப் ஆபரேஷன்ஸ்களை செய்யும். அதாவது ஒரு கணனியை துவக்கி வைக்கிற அடிப்படை செயல்பாடுகளை BIOS தான் மேற்கொள்ளும். அதுல போஸ்ட் செயல்படுத்தப்படும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி செயல்பாடுகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அது என்ன செய்யும்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு பணிகளை பாரம் கொடுக்கும். அப்ப முதலாவது செயல்படுத்தப்படுறது BIOS தான். அப்ப BIOS வார ஆப்ஷன்ஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. BIOS அடுத்தது கொடுக்க போறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்ப இந்த 3 ஆன்சர்லயுமே இந்த ஆர்டர் சேமா தான் இருக்கு. அப்ப இது 3ல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. சரியா? ரைட். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கணனியில மேற்கொள்ற அனைத்து செயல்பாடுகளையும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஊடாகத்தான் நாங்க செயல்படுத்தி ஆகணும். அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் சாமா வந்து பிரவுசரை ரன் பண்ற நேரம் அதை செயல்படுத்தும். அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வலை மேலோடிய செயல்படுத்துது. ரைட். அப்ப அது சரி. அதுக்கு பிறகு சாமா டெக்ஸ்ட் எடிட்டர் ஓபன் பண்றாவாம். அப்ப அதையும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் செயல்படுத்தி ஆகணும். அதுக்கு பிறகு ராணி பிரவுசர் ஓபன் பண்றா, அப்ப அதுவும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் செயல்படுத்தி ஆகணும். அதுக்கு பிறகு சாமாவின் உரை பதிப்பாளர் முறைகள், அப்ப இதுல நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால தான் செயல்படுத்தப்படணும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கூற்று தான் சரியான கூற்று. ஏன்னா ஒரு கணனி துவக்கப்பட்டதன் பின் அதில் செயல்படுற அனைத்து ப்ராசஸ்களையுமே நிர்வகிக்கிறது பணி செயல்முறைமை தான். எதை மேற்கொண்டாலும் பணி செயல்முறைமையின் ஊடாகத்தான் நாங்கள் மேற்கொள்ள முடியும். சரியா? ஸோ ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா
முதல் ரெண்டு சரி பயோ ஸ்டார்ட் ஆகுது OS போகுது, பட் அடுத்ததும் சரி அதுக்கு அங்கிட்டுக்கு பாருங்க இங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கிற நேரம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதுல செய்யப்படுத்தப்படுதுங்கிறத காட்டி இல்லை. ஸோ அதனால தான் இது பிழை. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இது பிழை. இதில் ஒன்றாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணணும் OS ஒன்றாகி பயோஸ்க்கு போகாது. ஸோ அதனால இது பிழை, இதுவும் அதனால தான் பிழை. ஸோ இப்போ இந்த கூற்றுக்கள்ல சரியான கூற்று முதலாவது கூற்று தான். இப்படித்தான் ஒரு கணனி செயல்பாடுகளை மேற்கொள்ளும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 17வது கேள்வி. ஒரு வட்டின் அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒவ்வொரு கட்டமும் 512 பைட்டுகள் ஆகும். அதாவது பிளாக்ட சைஸ் வந்து 512 பைட்டாம். 1959 பைட்டுகள் உள்ள ஒரு கோப்பு அவ்வட்டில் தேக்கி வைக்கப்படும் போது அக்கோப்பிற்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட எத்தனை பைட்டுகள் வீணாகும்? அப்ப இது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஸ்டோர் பண்ற நேரம் ஏற்படக்கூடிய உள்ளக துண்டாக்களை பத்தி கேட்கிறாங்க. இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளவு ஆகுதுங்கிறது தான் கேட்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியை செய்யணுமா இருந்தா ஒரு வன்வட்டிட தரவு சேமிக்கிற அடிப்படை கட்டமைப்பை நீங்க விளங்கியிருக்கணும். இது ஒரு வன்வட் அல்லது ஹார்ட் டிஸ்க் ஒரு டிஸ்கா இருந்தா இந்த டிஸ்க் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் ட்ரக்ஸ்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ட்ரக்ஸ்கள் வந்து செக்டர்ஸ்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். செக்டர்ஸ்கள் வந்து ட்ரக் செக்டர்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இந்த ஒரு ட்ரக் செக்டரை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா பிளாக்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் தான் பிளாக்னு சொல்லுவோம். அப்போ பிளாக்ட அளவு சொல்கிறாங்க 512 பைட்களாம். அப்போ கட்டாயமாக இந்த எல்லா பிளாக்ஸ்கோட சைஸும் ஒரு பிளாக் சைஸ் வந்து 512 இருக்கும். எல்லாம் சம அளவில் தான் இருக்கும். சரியா? அப்போ சேமிக்கப்பட போற ஃபைல் வந்து 1959 பைட்டுகளை கொண்டிருக்குமா இருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பிளாக்ஸ் தேவைப்படும்னா 4 பிளாக்ஸ் தேவைப்படும். அப்ப 4 பிளாக்ஸ் தேவைப்படுற நேரம் 4 பிளாக்ஸ்க்கான அளவு வந்து 512 தர 4, அதாவது 2048 அளவுகள் எப்படியுமே போக போகுது. பட் ஆனா இந்த அளவுல நாங்கள் சேமிக்கப்பட போகிற ஃபைல் வந்து 1959னா மிச்சமாக வீணாக போகிற பகுதி வந்து நீங்கள் இதிலிருந்து இதை கழிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு, அதாவது 2048லிருந்து 1959 கழிச்சிங்களா இருந்தால் வாரது 89. ஸோ அப்போ 89ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வி. அதாவது அமல் ஒரு தனி முறை வழியாக்கி சிங்கிள் ப்ராசஸர் கணனியை தொடங்கி ஒரு வலை மேலோடியை வெப் ப்ரௌசரை தொடங்குகின்றார். ஸோ இப்போ சிங்கிள் கோ ப்ராசஸர் ரைட். சிறிது நேரத்தின் பின்னர் அவர் அதே கணனியில் ஒரு விரித்தாள் ஸ்ப்ரெட்ஷீட் பிரயோகத்தையும் தொடங்குகிறார். அப்போ இவங்க தந்திருக்கிற தரவுகளில் சிங்கிள் ப்ராசஸர் ரொம்ப முக்கியமானது ஒன்று. சிங்கிள் ப்ராசஸர்னா என்னன்னா, அதாவது சிங்கிள் ப்ராசஸ் அப்படி சிங்கிள் கோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த வகையான ப்ராசஸர்கள் ஒரு நேரத்தில் ஒரு பணியை தான் ரன் பண்ணுங்கிறது தான். ஸோ அப்படியான ஒரு ப்ராசஸர் உள்ள கணனியில் இவர் ஒன்றாவது வலை மேலோடியை ஸ்டார்ட் பண்ணுறாராம், வெப் ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் ஸ்ப்ரெட்ஷீட்டை ரன் பண்ணுறாரு. அப்போ உண்மைக்கே 2 ப்ராசஸ்களை ரன் பண்ண பார்க்குறாரு. அப்போ அந்த ப்ராசஸர்களுக்கு இடையில் என்ன நிலை மாற்றம் நடந்திருக்குங்கிறது தான் இதில் கேள்வி. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தயார், தொழில்படும், தடைப்பட்ட, அதாவது ரெடி ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், பிளாக் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட் உங்களுக்கு தெரியும். ப்ராசஸ் ஸ்டேட் வந்து 7 இருக்கு. ஸோ அதில் 3 ஸ்டேட்ஸ்கள் தந்திருக்கிறாங்க. ஸோ என்பன ஒரு முறை வழியின் 3 நிலைகள் ஆகும். கணனியின் பணி செயல் முறைமையானது மேற்குறித்த விரித்தாள் முறை வழியை முறைவழியாக்கியில் ஓட இடமளிப்பதற்கு வலை மேலோடி முறை வழியை தற்காலிகமாக நிப்பாட்டுகிறது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ 1வது ரன் ஆகிட்டு இருக்கிறது வெப் ப்ரௌசர். யூசர் ஸ்ப்ரெட்ஷீட்டை ரன் பண்ணுற நேரம் வெப் ப்ரௌசர் வந்து நிப்பாட்டிட்டு தான் ஸ்ப்ரெட்ஷீட்டை ரன் பண்ணலாம். அப்போது வலை மேலோடி முறைவழி மேற்குறித்த 3 நிலைகளில் என் நிலைக்கு நிலை மாறும் என எழுதுக. ஒரு மார்க், சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ இப்போ இதை நீங்கள் செய்யணுமா இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராமை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு நிலைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இப்போ இங்கே சொல்கிற நிலைகள் வந்து ரெடி, ரன்னிங், பிளாக்டுங்கிற 3 நிலைகளை சொல்கிறாங்க. தயார்,
தொழில் படும் நிலை, தடைப்பட்ட நிலை. சரியா? ஸோ அப்போ இதில் இப்போ உங்களுக்கு சொல்லும் ஃபர்ஸ்ட் கவர் வலை மேலோடியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வலை மேலோடி என்ன செஞ்சிருக்கும்? ரெடிக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அப்போ இப்போ வந்து வெப் ப்ரௌசர் ரன்னிங்கில் இருக்குது. வெப் ப்ரௌசர் ரன்னிங்கில் இருக்கிற நேரம் அவர் என்ன செய்கிறாரு? திடீர்னு ஸ்ப்ரெட் ஷீட்டுங்கிற மென்பொருளை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஸ்ப்ரெட் ஷீட்டை ரன் பண்ணி ஆகணுமா இருந்தால் இந்த வெப் ப்ரௌசர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கப்படணும். அப்போ கொஞ்ச நேரம் ஒதுக்குறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பிளாக்டுக்கு போகலாம், அப்படி திருப்பி எங்கே வந்திருக்கலாம்? ரெடி நிலைக்கு வந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் பிளாக்டுக்கு போறேன்னா ஏதாவது உள்ளீடு வெளியீடு கிடைக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மட்டும்தான் பிளாக்டுக்கு போகும். பட் நீங்க ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸை ரன் பண்றதுக்கு இடமளிக்கணுமா இருந்தா இப்போ வெப் ப்ரௌசர் என்ன செய்யும்னா ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போகும். ரெடியில் இருக்கிற ஸ்ப்ரெட் ஷீட் வந்து ரன்னிங்க்கு வரும். ஸோ இதுதான் இந்த நிலை மாற்றம் நடைபெறுது. அப்போ இவங்க கேட்ட கேள்வியில் வந்து வலை மேலோடிட நிலை மாற்றத்தை கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எழுதணும் ரன்னிங்ல இருந்து ரெடி நிலை நோக்கி மாறும். ஸோ இந்த படமெல்லாம் நீங்கள் வரைய தேவையில்லை, உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக நான் அது சொன்னேன். ஸோ இதுதான். அப்போ இந்த ப்ரொசஸ் ஸ்டேட்கட செயல்பாடு, இந்த ப்ரொசஸ் ஸ்டேட் டயக்ராம் ஒழுங்காக கிளியராக இருந்தாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேள்வி ஸ்ட்ரக்சர்ட இதே கேள்வியோட தொடர்ச்சி தான். ஸோ அதில் ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க என்னதுன்னா, வலை சேவையகத்திலிருந்து வெப் ப்ரௌசர்ல இருந்து சில தரவுகள் கிடைக்கும் வரைக்கும் எதிர்பார்ப்பதற்கு நேரிடும் போது வலை மேலோடி முறைவழி வெப் ப்ரௌசர் ப்ராசஸ் உட்படும் நிலையின் நிலைமாறலை எழுதுக. அதாவது வெப் ப்ரௌசர் வந்து வெப் சர்வர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வர வரையும் காத்திருக்கிற ஒரு தேவை வந்துச்சா இருந்தா ஸோ அதோட நிலை மாற்றம் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வியில் ஒரு டெக்னிக்கல் பில்லர் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஒரு முதலாவது கேள்வியை செஞ்சுட்டு தான் இரண்டாவது கேள்விக்கு வந்திருக்கிறோம். ஸோ முதலாவது கேள்வியில் எங்களுக்கு கொடுத்த தரவுப்படி ரன்னிங்ல இருந்த வெப் ப்ரௌசர் ஸ்ப்ரெட்ஷீட்டோட தேவை ரன் ஆகிற தேவை ஏற்படுற நேரம் ஸ்ப்ரெட்ஷீட்டை ரன் பண்ணுறதுக்காக அது எந்த நிலைக்கு மாற்றப்படுதுன்னா ரெடி நிலைக்கு மாற்றப்படுது. ஸோ அப்போ எங்களோட முதலாவது கேள்வியோட முடிவில் நாங்கள் கொடுத்த ஆன்சர் வந்து வெப் ப்ரௌசர் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்கிறோம்? ரெடி நிலையில் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ ரன்னிங்கில் யார் இருக்கிறார்னா ஸ்ப்ரெட்ஷீட் தான் இருக்கு, ஸ்ப்ரெட்ஷீட் தான் இருக்கு. பட் இவங்க ரெண்டாவது கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக்கை விட்டுட்டாங்க. சரியா? ஒன்று அவங்க சொல்லியிருக்கணும் திருப்பி வெப் ப்ரௌசர் ரன்னிங்க்கு வந்ததுக்கு பிறகு வெப் சர்வர் ஒரு இன்புட் வார தேவை வந்துச்சான்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஏதாவது வேறொரு இன்புட் தேவை வந்திருந்தா ஸ்ப்ரெட்ஷீட் நிலை மாற்றம் என்னவா இருக்கும்னு கேட்டிருந்தாங்களா இருந்தா இந்த கேள்வி தெளிவா இருக்கும். ஸோ இப்போ இந்த கேள்வியில் இருக்கிற ப்ராப்ளம் ஒழுங்கா இந்த கேள்வியை செஞ்ச ஒருத்தர் இப்போ வெப் ப்ரௌசர் எந்த நிலையில இருக்கு? ரெடி நிலையில இருக்கு. அப்ப ரெடி நிலையில இருக்கிற ஒரு ப்ராசஸ் இன்புட் அவுட்புட்டுக்காக காத்திருக்காது. ஸோ அப்போ எப்பயுமே ரன்னிங்ல இருக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு தான் இன்புட் அவுட்புட் தேவைப்படும். ஸோ அப்படி ரன்னிங்ல அப்ப நாங்கள் இந்த கேள்வியை அப்படி எடுத்து செய்யணுமா இருந்தா அப்ப வெப் சர்வர் ரன்னிங்ல இருக்கு, சாரி வெப் ப்ரௌசர் ரன்னிங்ல இருக்கு. அப்ப வெப் சர்வர் இன்புட்டுக்காக இது ஏதாவது ஒரு காத்திருப்பு ஏற்படுற சந்தர்ப்பம் வருமா இருந்தா ரன்னிங்ல இருந்து பிளாக் நிலைக்கு மாறும். ஸோ அப்படி நினைச்சு செய்யறேன்னா இந்த கேள்வி நீங்க எழுதணும் வெப் ப்ரௌசர் ரன்னிங் நிலையில இருந்து பிளாக் நிலையை நோக்கி மாறும்ங்கிறதா. இது நாங்களா நினைச்சு தான் செய்யணும். பட் உள்ள தரவுகள் படி இந்த கேள்வி சரியா பூரணமான ஒரு கேள்வி இல்லை. பூரணமான விடைகளை மாணவர்களிடம் எதிர்பார்க்கிற நேரம் கேள்விகள் தெளிவா இருக்கணும். கேள்விகள் தெளிவில்லாம குழப்ப நிலையில கேள்விகள் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு இந்த ஒரு மார்க்ஸ் கொடுக்கப்படணும். சரினா? ஏன்னா ரெடி நிலையில் இருக்கிற வெப் ப்ரௌசர் அடுத்த மாறுற நிலை வந்து ஒன்று ரன்னிங்க்கு போகலாம், அப்படி இல்லாட்டி சஸ்பெண்ட் ரெடிக்கு போகலாம். தானொழிய ஏதாவது இன்புட் அவுட்புட் வந்து நடக்கிறது வந்து ரன்னிங்ல இருக்கிற நேரம் மட்டும்தான். ஸோ இப்போ ரன்னிங்ல ஒரு இன்புட் அவுட்புட் தேவை ஏற்பட்டுச்சா இருந்தா ஐஓ வெயிட்டிங் ஒன்று நடக்குமா இருந்தா தான் அது ரன்னிங்ல இருந்து பிளாக் நிலைக்கு வரும். ஸோ ரன்னிங்ல இருந்து ரெடிக்கும் ரெடிங்ல இருந்து ரன்னிங்க்கும் நடக்கிறது மல்டி ப்ரோக்ராமிங்ல படிச்சிருப்பீங்க. மல்டி ப்ரோக்ராமிங் அப்படி இல்லாட்டி டைம் ஷேரிங் கான்செப்டுக்கு கீழே ப்ராசஸ்கள் மாறி மாறி செயல்படுத்துறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலை மாற்றங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த கேள்வி டெக்னிக்கலான ஒரு பிழையான கேள்வி தான். அடுத்த ஸ்ட்ரக்சர் கேள்வி இதே தொடர்ச்சி தான். ஸோ மூணாவது கேள்வி கேட்குறாங்க, ஒரு வலை மேலோடி முறைவழி அதாவது வெப் ப்ரௌசர் ப்ராசஸ்
மாறுது விரித்தாள் முறைவழி, அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் ஆகுது, ப்ராசஸ் மாறுது. மாற நேரம் சந்தர்ப்பாலியில் கண்டெக்ஸ்ட் சுவிட்ச்ல முறைவழி கட்டுப்பாட்டு தொகுதிகளின் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் PCBல செய்நிரல் எண்ணின் அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர்ட யூஸ் என்ன பயன்பாட்டை விளக்குகன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான கேள்வி, பட் 2 புள்ளிகள் இருக்கு, சரியா? ஸோ இந்த கேள்வியை உங்களுக்கு விளங்கிக்கிறேனுங்கிறதுக்காக நான் இப்போ என்ன செய்யறேன்னா, இப்போ இதுல இந்த கணனில வெப் ப்ரௌசரும் ஸ்ப்ரெட்ஷீட்டும் ரன் பண்ணப்படுது. ஸோ இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது சிங்கிள் ப்ராசஸர். ஸோ அப்ப ஒரு சிங்கிள் ப்ராசஸர் ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸை தான் செயல்படுத்தும். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வெப் ப்ரௌசர் ஸ்ப்ரெட்ஷீட்டுங்கிற 2 ப்ராசஸ்கள் ரன்னிங்காக வருது, சரியா? ஸோ அப்போ எப்படி இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரே நேரத்தில் இது ரெண்டையும் மாறி மாறி செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங்கிறது. அப்போ கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேற்கொள்கிற நேரம் இப்போ இந்த 2லையும் முதலாவது வெப் ப்ரௌசர் ரன் ஆகுது. ஸோ அப்போ வெப் ப்ரௌசர் ரன்னிங்கில் இருக்கு. வெப் ப்ரௌசர் ரன் ஆகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் ஒன்று ரன் ஆகிறதுக்காக வருது. அப்போ என்ன செய்யுது, உடனே இப்போ வெப் ப்ரௌசரை நிப்பாட்டிட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை ரன் பண்ணணும். அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு இன்டரப்டை உருவாக்கும், ஒரு இடையூறை ஏற்படுத்தும். அப்போ இந்த இடையூறுட மீனிங் என்னன்னா, இந்த வெப் ப்ரௌசரை நிப்பாட்டிட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை ரன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், வெப் ப்ரௌசர் ஒரு குறிப்பிட்ட கட்டளைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நிறைய கட்டளைகள் இருக்கு, இதுவரையும் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அடுத்த முறை வெப் ப்ரௌசர் ரன் ஆகிற நேரம் இதுக்கு கீழே இங்கிருந்து தானே செயல்படுத்தணும். அப்ப என்ன செய்யும்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த வெப் ப்ரௌசர் PCBல இது எதிர வரையும் ரன் ஆகிருக்கு, அடுத்ததா எங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ப்ரோக்ராம் கவுண்டர் பெருமானத்தை ஸ்டோர் பண்ணும். அது கிட்டத்தட்ட நீங்க புக்ஸ்கள் ரீட் பண்ற நேரம் நீங்க புக் மார்க் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க, அது மாதிரி ஒன்று தான் இந்த ப்ரோக்ராம் கவுண்டரும். அடுத்த முறை அந்த பேஜ் அங்க இருந்து தான் நாங்கள் ரீட் பண்ணுவோம். அப்ப திருப்பி ப்ராசஸ்க்கு வர நேரம் ப்ரோக்ராம் கவுண்டரை வச்சு தான் டிசைட் பண்ணும் எதுக்கு அங்கால இந்த கட்டளைகள் செயல்படுத்தப்படணுங்கிறது. அப்ப இந்த இன்டரப்ட்ல வெப் ப்ரௌசர் PCBல ப்ரோக்ராம் கவுண்டர் அப்டேட் ஆகும். அதுக்கு பிறகு ஸ்ப்ரெட்ஷீட் PCBல இருந்து ப்ரோக்ராம் கவுண்டர் அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் பெருமானத்தை எடுத்து தான் இதை எங்க இருந்து ரன் பண்ணணும்னு தீர்மானிச்சு அதை செயல்படுத்தும். அப்ப இது ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற நேரம் இப்ப இது வெயிட்டிங்ல இருக்கும். ஏதாவது ஒரு இன்டரப்ட் திருப்பி வர நேரம் என்ன செய்யும்னா, இப்ப ஸ்ப்ரெட்ஷீட் எங்க நிப்பாட்டப்படுது, அடுத்தது எங்க இருந்து ரன் பண்ணப்படணுங்கிறத அது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல எழுதும். அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் PCB ப்ரோக்ராம் கவுண்டர்ல அதை எழுதும். இங்க என்ன செய்யும்னா, எங்க இருந்து ரன் பண்ணணுங்கிறத வெப் ப்ரௌசர் PCBல இருந்து லோட் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டளைகளை செயல்படுத்திக்கிட்டு போகும். அப்ப இந்த கேள்வி நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களை விளங்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ இப்போ உண்மைக்கு என்ன நடக்குதுன்னா, இது இந்த வலை மேலோடி முறைவழியிட ப்ரோக்ராம் கவுண்டர் அப்டேட் ஆகுது, அதே நேரம் விரித்தாள் முறைவழி எங்க இருந்து ரன் பண்ணப்படணுங்கிறத அப்டேட் பண்ணுது. இதை நீங்க மென்ஷன் பண்ணினீங்களா இருந்தா போதும், இங்க உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்குது. இந்த பார்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணணும், படமெல்லாம் நீங்க வரைய தேவையில்ல. உங்களுக்கு எங்கேயாவது கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் தேவை என்னன்னு கேட்டாங்களா, ஏன் கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டாங்களா இருந்தா நீங்க எழுத வேண்டியது தான், அதாவது ஒரு பணி செயல்முறைமை ஒரு சிங்கிள் ப்ராசஸர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்துற ஒரு டெக்னிக் தான் பாத்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங்னு சொல்லுவோம். இதுலயும் நிறைய கேள்விகள் வருது. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விகளை நீங்க இலகுவா மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல மெமரி மேனேஜ்மெண்ட் கேள்வி ஒன்று. ஒரு கணனி 16 பிட் மெய்நிகர் முகவரிகளை பயன்படுத்துகிறது. அப்போ 16 பிட் வெர்ச்சுவல் அட்ரஸ்களை பயன்படுத்துதான். இக்கணனியில் ஒரு 32 KB பௌதீக நினைவகம், அப்போ ரெம் ஒன்று இருக்காம், அதோட சைஸ் 32 KBயாம். ஸோ ஒரு பேஜ் சைஸ் பக்க பருமன் 4 KBன்னு கொடுக்குறாங்க. இந்த 3 தரவுகளை கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்குறாங்க, பௌதீக நினைவகத்தில் உள்ள சட்டங்களின் அதாவது ஃப்ரேம்ஸ் எண்ணிக்கை எழுதுகன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு 2 மெத்தடில் செய்யலாம். முதலாவது மெத்தட் என்னன்னா, எங்களுக்கு 32 KBன்னு சைஸ் கொடுத்துருக்குறாங்க, எங்களோட ரெம்ட சைஸ். அப்போ 32 KBன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ரெம்ல ஒரு ஃப்ரேம்ட சைஸ் தெரிஞ்சா அந்த ஃப்ரேம்ட சைஸால மெமரியோட சைஸை பிரிச்சமா இருந்தா எத்தனை ஃப்ரேம்ஸ்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரேம்ட சைஸ் தரல, பட் என்ன தந்திருக்கிறாங்கன்னா பேஜ்ட சைஸ் வந்திருக்கிறாங்க. அப்ப 4 KB பேஜ் சைஸா இருந்தா ஃப்ரேம்ட சைஸும் என்ன இருக்கும்னா 4 KB தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, பேஜிங்ல பக்கமாக்கல்ல
ஃப்ரேம் சைஸ் அப்படி பேஜ் சைஸ் எப்பயுமே எதுக்கு சமனா இருக்கும்னா ஃப்ரேம்ட சைஸ்க்கு சமனா இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அப்போ எங்களோட மெமரியோட சைஸ் 32 கேபியா இருந்தா ஒரு ஃப்ரேம்ட சைஸ் வந்து 4 கேபி தான். அப்போ இந்த 4 கேபியால நாங்கள் பிரிச்சமா இருந்தா கேபி கட் ஆயிரும். ஸோ 32 நாங்கள் 4ஆல் பிரிச்சமா இருந்தா 8 ஃப்ரேம்ஸ். நீங்க இதுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சர் வந்து 8 ஃப்ரேம்ஸ் தான். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல செய்யலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா இப்போ எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இதுல மொத்தம் 16 பிட்னு தாராங்க. இந்த இடத்துல வந்து மெமரி பௌதீக முகவரி 32 கேபின்னு தாராங்க. அப்ப பௌதீக முகவரியோட பிட்கட் எண்ணிக்கையை நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா இப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லேஸ் எப்படின்னா 32 கேபிய நீங்க 2 மடங்குகள்ல எழுதுங்க. அப்ப உதாரணத்துக்கு 32 நாங்க எழுதலாம் 2 ஸோ கேபி வந்து 2 ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும் அப்ப மொத்தம் 2 15. அப்ப பௌதீக நினைவகத்தின் பிட்கட எண்ணிக்கை வந்து 15 பிட்ஸ். ரைட். ஸோ இப்போ இதுல பேஜ் சைஸ் 4 கேபினா ஃப்ரேம் சைஸும் 4 கேபி தான். அப்போ ஒரு ஃப்ரேமுக்கான பிட்ஸ் அதாவது ஃப்ரேம்ட சைஸ் அதாவது ஃப்ரேமுக்கான பிட்ஸ்கள் எத்தனை நாங்கள் கண்டுபிடிக்கணுமா இருந்தா ஸோ 4 கேபியை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோமா இருந்தா ஸோ 4 கேபியை நீங்கள் மாற்றி எழுதுங்க 2 தர 2 ஸோ அப்போ 12னா எங்களுக்கு தெரியுது ஃப்ரேம் ஆஃப்செட்டுக்கான பிட்ஸ்கட எண்ணிக்கை வந்து 12 பிட்ஸ். அப்போ மொத்தம் 15 பிட்ஸ். ஃப்ரேம் ஆஃப்செட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த 15 பிட்ல இங்கால இருக்கக்கூடிய 12 பிட்ஸுமே ஃப்ரேம் ஆஃப்செட்டுக்கு போயிருது. முன்னால அப்ப எங்களுக்கு மீறது 3 பிட்ஸ் தான். அப்ப 3 பிட்ஸ் தான் ஃப்ரேம் நம்பருக்கு பயன்படுத்துறோம். 12 பிட்ஸ் வந்து ஃப்ரேம் ஆஃப்செட்டுக்கு பயன்படுத்துறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் மொத்த ஃப்ரேம்களோட எண்ணிக்கையை கணிப்பிடுறதுக்காக நாங்க எதை பயன்படுத்துவோம்னா இந்த ஃப்ரேம் நம்பர்ஸ்க்கான பிட்ஸ்களை தான் பயன்படுத்துவோம். அப்ப 3 பிட் இருக்குன்னா 2 அப்ப 8 ஃப்ரேம்ஸ். ஸோ அப்ப நீங்க இந்த மெத்தட்லையும் செய்யலாம் இந்த மெத்தட்லையும் செய்யலாம். ஸோ 2 மெத்தட்ல எப்படி செஞ்சாலும் தெளிவா எழுதி செய்யுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக. சரியா? ரைட். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதே கேள்வியோட தொடர்ச்சி. ஸோ இதில் கேட்குறாங்க என்னதுன்னா இப்போ ஒரு கணனி இது ஏற்கனவே கொடுத்துருக்கிற தரவு இப்போ இவங்க சொல்றாங்க 64 கேபி பருமன் உள்ள ஒரு செய்நிரல் அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து இக்கணனியில் செயல்படுத்தப்படுதான். மெமரியோட சைஸ் 32 கேபி தான். பட் உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் பிட்ஸ்கட எண்ணிக்கை 16 பிட்னா எங்களுக்கு தெரியும் 64 கேபி சைஸ் உள்ள ஒரு ப்ராசஸர் ரன் பண்ணலாம். சரியா? அப்ப ஓட விடுகிறார். அவர் குறித்த சந்தர்ப்பத்தில் அம்முறைவழியின் பேஜ் டேபிளை தந்திருக்கிறாங்க. ஸோ பேஜ் டேபிள் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா 2 காலம்ஸ்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பேஜ் டேபிள் உள்ளது ஒன்று வந்து சட்டம் இன்னொன்று செல்லுபடி. எங்களுக்கு இந்த இடத்துல பேஜ் நம்பர்னு அவங்க தரல. பட் எப்பயுமே உண்மையான ஒரு பேஜ் டேபிள்லையும் பேஜ் நம்பர்ஸ் வராது. பட் ஆனா அது ஒரு சுட்டியா மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். சரியா? அப்ப இந்த பேஜ் டேபிள் என்ன சொல்லுதுன்னா முதலாவது பேஜ் இந்த ஃப்ரேம்ல இருக்கு, இந்த பேஜ் இந்த ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ எந்தெந்த பேஜ்கள் வந்து எந்தெந்த ஃப்ரேம்ஸ்ல இருக்குங்கிறத தான் இந்த பேஜ் டேபிள் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இந்த செல்லுபடி பிட்ஸ்ல அது இப்போ ரெம்ல இருக்கா அல்லது மெமரியில் இப்போ தற்பொழுது இருக்கா இல்லையாங்கிறது மென்ஷன் பண்ணப்படுது. ஒன்னா இருந்தா வெலிட்னு அர்த்தம், 0வா இருந்தா இன்வெலிட்னு அர்த்தம். இப்போ வெலிட்னா அந்த குறிப்பிட்ட பேஜ் வந்து உங்களோட பௌதீக நினைவகத்தில் இப்போ இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட். அப்போ இதுல அவங்க கேட்கிற கேள்வி வந்து என்னதுன்னா மேற்குறித்த முறைவழியில் மெய்நிகர் முகவரி, இந்த மெய்நிகர் முகவரி பார்த்தீங்கன்னா 16 பிட்ல இருக்கு. ஸோ 16 பிட் மெய்நிகர் முகவரி ஒன்று தந்திருக்கிறாங்க, தேவைப்படுகின்றது என கொள்க. அப்ப இந்த 16 பிட் மெய்நிகர் முகவரி பிசிக்கல் மெமரி பௌதீக முகவரியில எங்க இருக்குங்கிறதான் இந்த கேள்வி. அதனால தான் 15 பிட் பௌதீக முகவரி எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முத கேள்வியிலே நாங்க மெமரிக்கான மொத்த பிட்கள் 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் மெமரிலையும் இதுலையும் அதாவது எங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு 4 கேபினா 12 பிட்ஸ் பயன்படுத்தப்படுது. அப்ப இதுல கட்டாயமா இந்த 12 பிட்ஸ் வந்து இங்கிட்டு இருக்கிற 12 பிட்ஸ் வந்து ஆஃப்செட் பிட். அது பேஜ் ஆஃப்செட் எப்பயுமே ஃப்ரேம் ஆஃப்செட்டுக்கு சமனா தான் இருக்கும். அப்ப ஆஃப்செட் இது தான், இது மாற போறது இல்ல. பட் இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா 4 பிட்ல இருக்கு. எங்களுக்கு தெரியும் 4 பிட்ல ஏற்கனவே 16 பிட் தானே. அப்ப 4 பிட் மிச்சமா இருக்கு. 12 பிட் பெருசா இருந்தா 4 பிட் வந்து பேஜ் நம்பருக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன
பேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நீங்க டெசிமலுக்கு மாத்துனீங்களா இருந்தா இது 0010ங்கிறது 2. அப்ப இதை தான் கேட்குறாங்க, இந்த ரெண்டாவது பேஜ் எந்த ஃப்ரேம்ல இருக்குன்ட்டு. அப்ப நீங்க எந்த ஃப்ரேம்ல இருக்கு 110, அப்ப நீங்க ஆன்சர் எழுதணும் எப்படின்னா 110ங்கிற ஃப்ரேமை போட்டு இங்க பின்னுக்கு இருக்கிற இந்த 12 பிட்ஸையுமே இங்க எழுதி விட்டீங்களா இருந்தா சரி. அப்ப மொத்தம் 15 பிட்ல பௌதீக முகவரி கிடைக்கும். ஸோ இதுதான் நாங்கள் மெமரி மேப்பிங்னு சொல்லுவோம். மேப் பண்றதுங்கிறது தான். ஸோ எங்களுக்கு பௌதீக முகவரிகளை வெர்ச்சுவல் முகவரி, அதாவது வெர்ச்சுவல் மெய்நிகர் முகவரிகளை பௌதிக முகவரிகளாக மாற்ற தேவை எங்களுக்கு இருக்கு. சரியா? சோ அப்ப இது ஆன்சர் 1100000000100 எழுதுறீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு புள்ளி இலகுவா கிடைக்கும். சரியா? சோ இதான் 2024 அடுத்த ஸ்ட்ரக்சர் கேள்வி. சோ அடுத்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னா அதே மெமரி மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா மேல 2ல குறிப்பிட்ட முறை வழியில் மெய்நிகர் முகவரி 0100ங்கிற ஒரு முகவரியை கொடுத்துட்டு தேவைப்படுகின்றது என கொள்க. பணி செயல் முறைமை அப்பக்கத்திற்கான சட்டமாக 011 தேர்ந்தெடுக்காமைக்கான ஒரு காரணத்தை குறிப்பிடுக. ஸோ என்ன ரீசனா இருக்கும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 0100ங்கிறது என்னது? இது 4வது பேஜ். ஸோ 4வது பேஜ் எந்த ஃப்ரேம்ல இருக்கு? 000ங்கிற ஃப்ரேம்ல தான் இருக்கு. சரியா? பட் இவங்க கேட்குறாங்க ஏன் 011ங்கிற ஃப்ரேம் எடுக்கப்படலைன்னு. இங்க எங்கேயுமே 011 இல்லை. ஸோ அப்போ அதில் மீனிங் என்னன்னா அப்ப குறிப்பிட்ட இந்த மெமரி ஃப்ரேம் வந்து வேறொரு ப்ராசஸ்ட பேஜுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த டேபிள் வந்து இந்த ப்ராசஸ்ட டேபிள். ஸோ அப்போ நீங்கள் எழுதலாம் என்னன்னா நீங்கள் அப்போ குறிப்பிடணும் மேற்குறிப்பிடப்பட்ட சட்டமானது அப்படி ஃப்ரேம் ஆனது வேறொரு செயலின் அல்லது வேறொரு ப்ராசஸ்ட பேஜுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கலாங்கிறது தான் நீங்கள் ஆன்சராக எழுதணும். சரியா? ரைட். ஸோ அடுத்த 3வது கேள்வி ஸ்ட்ரக்சர்ல மெமரி மேனேஜ்மெண்ட்ல. ஸோ 4வது கேள்வி, அடுத்த 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா இருந்தா ஸோ பக்க அட்டவணையின் மேற்குறித்த புலங்களுக்கு மேலதிகமாக அப்ப இதுல சட்டம்னு ஒன்று இருக்கு, அதாவது ஃப்ரேம் நம்பர், இதுல வேலிட்னு ஒரு பிட் இருக்கு. பட் இவங்க சொல்றாங்க மாற்றி அமைத்த மோடிஃபைட் பிட் இருக்கலாம். அப்ப உண்மைக்கு இந்த கேள்வி செய்யற ஒருத்தர் பேஜ் டேபிள் இருக்கக்கூடிய கொலம்ஸ்கள் தெரிஞ்சிருக்கணும், நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவங்க சொல்றது வந்து எந்த கொலத்தை பத்தி சொல்றாங்கன்னா மாற்றி அமைத்த மோடிஃபைடுங்கிற ஒரு கொலத்தை பத்தி சொல்றாங்க. சரியா? பக்க தரவு மாறும் போது அப்பிட் 1ஆக மாறுகின்றது. அத்தகவல் பணி செயல் முறைமைக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தான் கேட்குறாங்க. சரியா? இது ஒரு நல்ல கேள்வி. அப்போ உங்களுக்கு தெரியும் நார்மலா நாங்க துணை நினைவகத்தில் செகண்டரி மெமரியில இருந்து தான் ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்றோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்ல இது ஒரு பேஜ்னு வச்சுக்கிடுவோமே. பேஜ்ட பெருமானம் வெர்ச்சுவல் உங்களுக்கு தெரியும் இந்த வெர்ச்சுவல் மெமரியில் அதாவது உங்களோட துணை நினைவகத்தில் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட பெருமானம் 5ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த பேஜ் வந்து துணை மெமரி அதாவது எங்களோட பௌதீக நினைவகத்தில் லோட் பண்ணப்பட்டு செயல்படுத்தப்படுற நேரம் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பெருமானம் 6ஆ மாறிடுச்சு. 6ஆ மாறிச்சா இருந்தா இப்போ இது திருப்பி நாங்கள் துணை நினைவகத்துக்கு கொண்டு வர நேரம் இதை மாற்றணுமே, இந்த பெருமானத்தை நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு பேஜ் வந்து மோடிஃபை பண்ணப்பட்டிருக்குங்கிறத ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு உணர்த்துறது தான் இந்த மோடிஃபைட் பிட். அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்னா அதை துணை நினைவகத்துக்கு கொண்டு வர நேரம் அந்த பேஜ்ல அந்த மாற்றத்தை மேற்கொள்ளணுங்கிறத ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதைத்தான் நீங்க இங்க ஆன்சரா எழுதணும். அப்ப இந்த கேள்வியில மாற்றி அமைத்த பிட்டுன்னு ஒரு கொலமை பத்தி சொல்றாங்க. திருப்பி இதே மாதிரி கேள்வி வந்தா உங்களுக்கு செய்யலாம். பட் ஆனால் ஒரு பேஜ் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா கொலம்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ முக்கியமா ஃப்ரேம் நம்பர்னு ஒரு கொலம் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். எந்த ஃப்ரேம்ல குறிப்பிட்ட பேஜ் இருக்குங்கிறது காட்டுறதான் ஃப்ரேம் நம்பர். பட் பேஜ் டேபிள்ல எப்பயுமே பேஜ் நம்பர்னு ஒரு கொலம் வராது. ரீசன் இது ஒரு இண்டெக்ஸா யூஸ் பண்ற நேரம் இது 1வது 2வது 3வது பேஜ்ங்கிறது அடையாளப்படுத்தப்படுறனால பேஜ் நம்பருக்குங்கிற ஒரு இடம் கட்டாயமா தேவையில்லை. பட் உங்களுக்கு கேள்விகள்ல பேஜ் நம்பரும் இருக்குன்னு ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்களா இருந்தா அதை கன்சிடர் பண்ணி தான் நீங்க கேள்விகளை செய்யணும். சரியா? ரைட். அப்ப ஃப்ரேம் நம்பர் ஃப்ரேம்ஸ்களை அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். பிரசன்ட் எப்சன்ட் வந்து குறிப்பிட்ட பேஜ் வந்து இந்த ஃப்ரேம்ல
இருக்கா இல்லையாங்கிறது குறிப்பிட்டதான் present absent bitன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ரொடெக்ஷன் பிட்டுங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேஜ் வந்து ரீட் பண்ணப்படணுமா, ரைட் பண்ணப்படணுமா, எக்ஸிக்யூட் பண்ணப்படணுமாங்கிறத மென்ஷன் பண்றது தான் இந்த ப்ரொடெக்ஷன் பிட். சரியா? ஸோ ரிஃபரன்ஸுங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேஜ் வந்து சிபியூக்கு எக்ஸஸ்க்கு போயிருக்காங்கிறத ரிஃபர் பண்றது தான் ரிஃபரன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட பேஜை ஏதாவது ஒரு காரணத்தில் சிபியூ எக்ஸிக்யூட் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது. சரியா? கேஷிங்னு ஒரு இன்னொரு காலம் இருக்கு. முக்கியமா இது என்னன்னா இந்த மெமரியோட முக்கியமான வேலை குறிப்பிட்ட பேஜ் டீடைல்ஸ். உங்களுக்கு தெரியும் எப்பயுமே சிபியூ வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் முதலாவது கேஷ் மெமரியில் இருக்கான்னு தான் பார்க்கும். அப்போ கேஷ் மெமரியில் இருந்தால் அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இந்த கேஷிங்கில் நாங்கள் என்னத்தை லிமிட் பண்ணலாம்னா குறிப்பிட்ட பேஜை கேஷ் மெமரிக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதாங்கிற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள் போடுறதுக்கு தான் இந்த கேஷிங்ங்கிற காலம் இருக்கு. ஸோ டர்ட்டி அல்லது மோடிஃபை பிட் தான் இப்போ இந்த கேள்வியில் நாங்கள் பார்த்த பிட். இந்த பிட் என்ன சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பேஜ் வந்து பௌதிக மெமரியில் அப்டேட் ஆகியிருக்கு, அதை துணை நினைவகத்துக்கு போகிற நேரம் அந்த மாற்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு உணர்த்துது. அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்னா துணை நினைவகத்தில் அந்த குறிப்பிட்ட பேஜ் வேல்யூவை அப்டேட் பண்ணும். ஸோ இதுக்கு தான் இந்த யூஸ் பண்ணப்படுது. அப்போ இதுதான் ஒரு பேஜ் டேபிளில் இருக்கக்கூடிய முக்கியமான காலம்கள். ஸோ இதில் ஒரு வரியை தான் நாங்கள் பேஜ் டேபிள் என்ட்ரின்னு சொல்லுவோம். இதில் கேள்விகள் நிறைய வருது. டவுட் இருந்தால் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஸ்டோர் பண்ற கேள்வி சம்பந்தமான ஒரு கேள்வி. சுட்டி ஒதுக்கீட்டு திட்டம் இண்டெக்ஸ்ட் அலோகேஷன். ஒரு ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஸ்டோர் பண்ற டெக்னிக் 3 இருக்கு. அதுல ஒன்று தான் இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் திட்டம். பயன்படுத்தப்படும் ஒரு வட்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல 100, 125, 150, 175ங்கிற தொகுதிகள் இல்ல பிளாக்ஸ்கள்ல எவரேஜ் பைங்கிற கோப்பு தரவுகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். இந்த எவரேஜ் பைட பிளாக்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண வச்சிருக்கான். இக்கோப்பின் தொகுதிகளை காண்பதற்கு பணி செயல் முறைமைக்கு இந்த ஒதுக்கீட்டு திட்டத்தில் தேவைப்படும் முக்கிய தகவல் யாது? ஸோ இதை நீங்கள் டெக்னிக்கலாக விளங்கிக்கணும்னா ஒரு டயக்ராமில் நான் காட்டுறேன். ஸோ இது ஹார்ட் டிஸ்க் பிளாக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் பிளாக்ஸ். இதில் நான் 1வது பிளாக் 2வது பிளாக்னு போட்டிருக்கிறேன். ஸோ இதில் 100, 125, 150ங்கிற பிளாக்ஸ் இல்லை. பட் நாங்கள் அப்படி எடுத்து செய்வோம். சரியா? ரைட். அப்போ இந்த B10ங்கிறது 100வது பிளாக் எடுத்துக்கோங்களேன். அப்போ பைத்தன் ஃபைல்ட எவரேஜ் பைத்தன் ஃபைல்ட ஒரு பகுதி வந்து இந்த பிளாக்ல ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது நாங்கள் 100வது பிளாக்னு எடுத்துக்கிடுவோம். சரியா? அடுத்தது 125 இதுன்னு எடுப்போமே. அப்போ 125வதுல இது ஸ்டோர் ஆகி இருக்கு. அடுத்த பிளாக் வந்து 150 இதுன்னு எடுப்போமே. அப்போ இந்த பிளாக்ல ஸ்டோர் ஆகியிருக்கு. 4வது பிளாக் வந்து இந்த பிளாக் இதில் ஸ்டோர் ஆகியிருக்கு. அப்போ எவரேஜ்ங்கிற பைத்தன் ஃபைல்ட தரவுகள் வந்து 4 பிளாக்ல ஸ்டோர் ஆகியிருக்கு. பட் இண்டெக்ஸ்ட் அலோகேஷன்ல முக்கியமான ஒரு பிளாக் இருக்கு. அதை நாங்கள் எந்த பிளாக்னு சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். அப்போ இந்த B3 தான் இண்டெக்ஸ் பிளாக்னா இந்த இண்டெக்ஸ் பிளாக்ல ஒரு நோட் போட்டிருக்கும். என்னன்னா இந்த இண்டெக்ஸ் பிளாக்ல இந்த 4 பிளாக்ஸ்களும் எழுதப்பட்டிருக்கும். அப்போ 100வது பிளாக், 125வது பிளாக், 150வது பிளாக், 175வது பிளாக்கள் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் இண்டெக்ஸ். இதுதான் இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ் அலோகேஷன் டெக்னிக்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் டிரெக்டரி ஃபைல் ஒன்று இருக்கும். டிரெக்டரி ஃபைல் என்ன இருக்கும்னா average.pyங்கிற ஃபைல் எந்த பிளாக் இந்த பிளாக் நம்பர் தான் இருக்கும். நான் சொன்னேன் இது பிளாக் நம்பர் 3 தான் காட்டப்பட்டிருக்கும். அப்போ யாராவது எவரேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணுற நேரம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்னா டிரெக்டரி ஃபைலை வந்து பார்க்கும். எவரேஜ் ஃபைல் எந்த பிளாக் இண்டெக்ஸ் இருக்குன்னா 03. அப்போ 03ங்கிறது இண்டெக்ஸ் பிளாக். இண்டெக்ஸ் பிளாக்குக்கு வந்தால் இங்கே இருக்கும் 100வது பிளாக், 125வது பிளாக், 150வது பிளாக், 175வது பிளாக்னு அந்தந்த பிளாக்ஸ்களுக்கு போயிட்டு இந்த ஃபைலை லோட் பண்ணி ரீட் பண்ணும். ஸோ அப்போ இண்டெக்ஸ் பிளாக்ல இவங்க கேட்ட கேள்வியில் ரொம்ப முக்கியமான தகவல் எதுனா இந்த பிளாக் தான் இண்டெக்ஸ் பிளாக். அப்போ இண்டெக்ஸ் பிளாக் ஒன்று இருந்தால் தான் இந்த இண்டெக்ஸ் அலோகேஷனில் எந்தெந்த பிளாக்ஸ்களில் அந்த ஃபைல்ட தரவுகள் ஸ்டோர் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சிம்பிளான ஒரு கேள்வி. சரியா? ரைட். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒதுக்கீட்டு, அதாவது நான் சொன்னேன் 3 விதமான அலோகேஷன் டெக்னிக் இருக்கு. ஒன்று வந்து அதுக்கு அடுத்தது சுட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிகுவஸ், அதே நேரம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ட் அலோகேஷன் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. சரியா? இதில் கேட்குற கேள்வி அடுத்தடுத்த ஒதுக்கீட்டு கண்டிகுவஸ் அலோகேஷனும் சுட்டி ஒதுக்கீடும், அதாவது இண்டெக்ஸ் அலோகேஷனும் ஒப்பிடும் போது
ஒரு வட்டின் வெளித்துண்டாக்கம் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கலாம் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரீசன் என்னன்னா, நாங்கள் 3 எலோகேஷனில் கண்டினியூஸ் எலோகேஷனுங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபைலுக்கு இந்த பிளாக் செலக்ட் பண்ணப்பட்டா அடுத்தடுத்த பிளாக்ஸ்கள் அடுத்தடுத்ததாகவே கொடுக்கப்படணும். அப்போ இப்போ நான் சொல்கிறேன், எக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த பிளாக்ஸ்களை தான் பயன்படுத்தணும் கண்டினியூஸ் எலோகேஷன் டெக்னிக்கில். ஆனால் சுட்டி இண்டெக்ஸில் அப்படி இல்லை, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்னங்கிறத விளங்கிக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னா, இப்போ இந்த 3 பிளாக்ஸில் ஒரு ஃபைல் ஸ்டோர் ஆகிருச்சு. இந்த பிளாக்கையும் எடுத்துறேன், இந்த பிளாக் வரை ஒரு ஃபைல் ஸ்டோர் ஆகியிருக்கு, எக்ஸுங்கிற ஃபைல். வைங்கிற ஃபைல் ஒன்று இந்த பிளாக்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த பிளாக்ஸ்களை யூஸ் பண்ணியிருக்கு. பட் அப்போ பாருங்க, இது ரெண்டுக்கு இடையில ஒரு சிங்கிள் பிளாக் ஒன்று இருக்கு. இந்த பிளாக் வந்து எப்பயாவது ஒரு ஃபைல் வரணும், இந்த ஒரு பிளாக்ல மட்டும் வர ஃபைல் வந்தால் மட்டும்தான் இந்த இடத்த யூஸ் பண்ணலாம். அப்படி வராட்டி இந்த இடம் வீணாக போகும். அதைத்தான் நாங்கள் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வார முக்கியமான ஒதுக்கீட்டு முறை வந்து அடுத்தடுத்துள்ள ஒதுக்கீட்டில் தான் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரும். சரியா? இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் நான் சொல்லி கொடுத்தேன். இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எல்லா மெத்தட்லயுமே வரும். அதை நிப்பாட்டுறதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு டெக்னிக் பயன்படுத்துறாங்க. பட் ஆனால் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரது கண்டினியூஸ்ல தான். அப்ப இதுக்கான ஆன்சர் நீங்க எழுதணும், அடுத்தடுத்த ஒதுக்கீட்டு திட்டத்தில் மட்டும்தான் என்ன வரும்னா வெளித்துண்டாக்கம் வருங்கிறத தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். காரணம் கேட்டா நீங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் இங்க உங்களுக்கு காரணம் கேட்கல. ஸோ அப்போ இதுதான் 2024க்கான அனைத்து கேள்விகளையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்யூ.